அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ போகி பண்டிகை பற்றி பார்க்கலாம். தென்னிந்தியாவில் அறுவடை செய்யப்படும் திருநாளாக கொண்டாடப்படும் பாரம்பரியமான பண்டிகை பொங்கல் விழா ஆகும். அதாவது பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்படும். இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவது தான் போகி பண்டிகை. அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கம். இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். போகி அன்று என்ன செய்தால் வீட்டில் வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கில் துவங்கும் நாளையே மகர சங்கராந்தி என்கின்றோம். பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாளே போகி பண்டிகை ஆகும். வீட்டில் செல்வ வளம், மாற்றம், வளர்ச்சி ஆகியவை புதியதாக நிறைய வேண்டும் என்பதற்காக வீடுகளை சுத்தம் செய்து புதிய பயணத்திற்கு தயாராகும் நாள் போகி பண்டிகை ஆகும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் போகி பண்டிகை வருகிறது. போகி என்பது மழையின் கடவுளான இந்திரனை வழிபடக்கூடிய நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் விவசாயிகள் தங்கள் விவசாயம் செழிக்க நல்ல மழை அருள வேண்டும் என வேண்டிக் கொள்வது வழக்கம். செழிப்பாக விளைச்சலுக்காக நன்றி சொல்வதற்காகவும் இந்திரனை வழிபட வேண்டிய நாளாகும். ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இது கொண்டாடப்படுகிறது. செல்வ வளங்களை நிறைவதற்கு இறைவன் இந்திரன் அருள் செய்யும் நாள் என நம்பப்படுகிறது. இது இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நாளாக சொல்லப்படுகின்றது. இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசியை பெறும் நாளாக போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும். நன்றி, வணக்கம். நீங்களும் போகி பண்டிகையை கொண்டாடி இந்திரனுடைய அருளை பெறுங்கள். அடுத்த பதிவில் மகர சங்கராந்தி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.